அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "நீர்ப்பூக்களின் தாளின் நீளம், அவை நின்ற நீரின் அளவினதாகும். மக்களின் ஊக்கத்தின் அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு." ஸோ ஆ தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய பூக்கள், தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கோ, அது வரைக்கும் தான் வரும் அந்த செடிலாம். அதே மாரி தான் மக்கள் மனதுல, நம்ம மனசுல எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் 595 அதிகாரம் ஊக்கமுடைமை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நதிநீர் இணைப்பு பத்தி பேசியிருக்கிறாங்க. ஸோ நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதனுடைய பேக்கிரவுண்ட் தான் ஜஸ்ட் குடுத்துருக்காங்க. அத மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். நெறைய பேருக்கு மேபி தெரியாம இருக்கலாம். நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய கண்ணோட்ட திட்டம் 1980ல வந்திருக்கும். அதற்கு கீழ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல மொத்தம் எத்தன நதிநீர்கள இணைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டென்டேட்டிவா ஒரு நம்பர குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த தேசிய கண்ணோட்ட திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியாவுல எவ்வளவு நதிகள இணைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 30 நதிகள இணைக்க முடியும். இத 2ஆ பிரிச்சிருப்பாங்க. 16 ரிவர்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டெக்கன் பிளாட்டூ ரீஜியன்ல. 14 ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இமாலய பகுதிகள்ல 14 ரிவர்ஸ். ஓகேங்களா? இதுதான் அந்த 30 அப்படிங்கிற நம்பர். சரிங்களா? இதுல ஒரு 11 நதிகளை இணைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை அப்படிங்கிறது எல்லாமே தயாரா தான் இருக்கு. அதே மாரி நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளானுக்கு கீழ ஃபர்ஸ்ட் வந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கென்பெத்துவா ப்ராஜெக்ட். ஓகேங்களா? சமீபத்தில கூட கென்பெத்துவா அப்படிங்கிறது நமக்கு செய்திகள்ல பார்த்திருப்போம். கென்பெத்துவா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்ல ஓடக்கூடிய இந்த கென்பெத்துவா நதிகள இணைக்க போறாங்க. பிரதமர் அடிக்கல் நாட்டி வச்சிருந்தார். கென் மற்றும் பெத்வா நதிகள் யமுனை நதியோட துணை நதிகளாக இருக்கு. ட்ரிபியூட்டரீஸா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இல்லையா? ஸோ இதுதான் வந்து இந்தியாவுல இந்த நதிநீர் இணைப்பு அப்படின்னு சொல்றப்ப இவங்கலாம் தான் வருவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நேஷனல் வாட்டர் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா? இல்லாட்டி நேஷனல் வாட்டர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் தான் இந்த நதிநீர் இணைப்பு திட்டங்கள்லாம் மேற்பார்வையிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடியது. ஸோ இதுல பார்த்தோம் நம்ப கென்பெத்துவா தான் ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிருக்கு. மத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா, பெரிய அளவுல எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கு. இதற்கு பெரிய தடையா இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கிட்டயும் ஒப்புதல் வாங்குவது தடையா இருக்கு அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். சரிங்களா? என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நதிநீர் மேலாண்மை, ரிவர் வாட்டர் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்தோட அதிகாரத்துக்கு கீழ வரக்கூடிய விஷயம். நதிநீர் மேலாண்மை பொறுத்தவரைக்கும். அதனால ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் ஒத்துக்கிட்டா மட்டும் தான், நம்மனால இந்த நதிநீர்கள இணைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காவேரி நதிநீர நம்ப கிருஷ்ணாவோடயோ, இல்ல மத்த நதிகளோடயோ இணைக்கிறோம் அப்படின்னா, அதற்கு அந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவைப்படுது. ஸோ அந்த ஒப்புதல் கிடைக்கிறதுக்கு மாநிலங்கள் மத்தியில ஒரு ஒருமித்த கருத்து தேவைப்படுது. அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு இந்த இடத்துல பேக்கிரவுண்ட் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ரைட். லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கலைஞர் நூலகம் அப்படிங்கிறது எங்க வரப்போகுதுங்கிற செய்தி குடுத்திருக்காங்க. கலைஞர் நூலகம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அண்ணா சென்டினரி லைப்ரரி சென்னையில இருக்கு. இப்ப கலைஞர் நூலகம் அப்படிங்கிறது நமக்கு திருச்சியில 290 கோடியில 7 தளங்களோட ரெடியாக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதோட அந்த ப்ராஜெக்ட்ட தான் இங்க குடுத்திருக்காங்க படங்களா. சரிங்களா? ஸோ கலைஞர் நூலகம் எங்க வரப்போகுது? கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம். சரியா? ஸோ எங்க வரப்போகுது அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில வரப்போகுது. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.